பாசத்துக்குரிய அருட்சகோதரிகளே, இந்த 3ஆம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களும் நீங்கள் முயன்று அந்த கொடுக்கப்பட்ட அந்த செய்திகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதனை செயல்படுத்துவதற்கான முயற்சியை கை கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று இந்த 3ஆம் நாளில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது, செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற தலைப்பு, நம்முடைய ஆழ்மனத்தில் புதிய நேர்வகையான பதிவுகளை எப்படி பதிய வைப்பது. பல சமயங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் அவங்க விதிப்படிதான் நடக்கும், இதெல்லாம் அவங்களோட தலையில எழுதின எழுத்து, அப்படிதான் நடக்கும். சிலருக்கு அது உண்மையாகவும் இருக்கும். எப்படி என்றால், என்ன செய்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிக்கல் வந்துடும். நான் பண்ணுனா எனக்கு இப்படியே தான் வரும், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, நான் செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்க போவது கிடையாது, என்ன பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பேர் தான் இருக்கும். சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதே தவறுகளையே திருப்பி திருப்பி செய்வாங்க. ரிப்பீட்டட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதே பேட்டர்ன் அவங்க வாழ்க்கையில வரும். அது உறவுகளில் சிக்கல்களாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு சிக்கல், அது ரிப்பீட்டடா அதே மாதிரியே வரும். குடும்ப சிக்கலா இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய பணியில் சிக்கலாக இருந்தாலும் சரி, அதே பேட்டர்ன் அவங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். ஏன் என்று கேள்வி கேட்காமல் அவற்றையெல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு, இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்ட விதி என்று நாம் நம்புகிறோம். நிறைய பேரு நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கணக்கு புத்தகம் நமக்கு மேல அங்க தொங்குது, அந்த கணக்கு புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தான் நடக்கிறது, அதுல என்னென்னலாம் எனக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நடக்கிறது என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் அவங்களுடைய விதியா அல்லது தலையெழுத்தா, அல்லது அதை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? உண்மை என்னவென்றால், நம்முடைய விதிகளோ நம்முடைய செயல்பாடுகளோ நமக்கு மேல உள்ள அந்த கணக்கு புத்தகத்தில் எழுதி வைக்கப்படவில்லை. இது ஒரு மூளையின் பதிவு என்று சொன்னால் அதை நம்புவீங்களா? அதாவது இது ஒரு மேல உள்ள ஒரு தீர்ப்பு அல்ல, கடவுள் எழுதி வைத்த தீர்ப்பு அல்ல, நம்முடைய நரம்பியல் பதிவு, நம்முடைய நரம்பு மண்டலத்தின் நரம்பியலில் செய்யப்பட்ட பதிவு என்று சொன்னால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த நரம்பியல் பதிவினால் தான் திருப்பி திருப்பி இந்த நிகழ்வுகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு கம்ப்யூட்டர்ல உள்ள சாஃப்ட்வேர் மாதிரி. நம்ம கம்ப்யூட்டர்ல, நம்முடைய இன்னர் கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் போட்டு அதை செட் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த செட் பண்ணி வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த கம்ப்யூட்டர் ரிப்பீட்டடா அதே தான் செய்யும். அப்ப இந்த நரம்பியல் பதிவை மாற்ற முடியுமா? நிச்சயமா மாற்ற முடியும். நம்ம மனசு வச்சா நிச்சயமா மாற்றலாம். இந்த மூளையில் பதிவுகள் எப்படி ஏற்பட்டது? நான் திருப்பி திருப்பி ஒன்றை சொல்ல சொல்ல ஒத்தவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவ் பதிவுகளை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல இவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு மெல்லிய கோடு மாதிரி, ஒரு ரேகை மாதிரி நம்முடைய நரம்பியல் பதிவில் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அதை சொல்ல 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 அந்த நரம்பியல் பதிவு அகலமா மாறுது. எப்படி ஒரு கம்ப்யூட்டருடைய சாஃப்ட்வேரை மாற்ற முடியுமா? மாத்திடலாம். இப்ப அதுக்கு என்ன வேணும்? கடவுச்சொல் வேணும், பாஸ்வேர்டு வேணும். இந்த பாஸ்வேர்டு என்ன? அதுதான் இப்ப கேள்வி. நம்ம மனதினுடைய அந்த பதிவுகளை அழிச்சிட்டு நேர்மறையான பதிவுகளை செய்கின்ற பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, அதான் தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூளையில 5 விதமான வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கியர், அதாவது 5வது கியர், the highest point என்னன்னா காமா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த காமா வேவ்ஸ் என்ன அப்படின்னா, ஆழ்மன விழிப்பு. ஆழ்மன விழிப்பில் விஞ்ஞானம் இவைகளெல்லாம் உருவாகும். குறிப்பாக பெரிய பெரிய ஞானிகள் அவர்களுடைய ஆழ்மன தியானத்தில் இந்த காமா நிலையில் அடைகிறார்கள். யாரெல்லாம் தங்களுடைய பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல போறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த காமா நிலையை அடைகிறார்கள். மேபி அது ஒரு மியூசிக்கா இருக்கலாம், மேபி அது ஒரு டிராயிங்கா இருக்கலாம். ஏதாவது ஒன்றில் இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போற போது
இந்த காமா அலைவரிசையில் நாம் இருக்கிறோம். அல்லது வந்து பீக்கான இறை அனுபவத்துல போகும்போது இந்த காமா வேவ்ஸ் இருக்கு. இது வந்து ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சாதாரணமான எல்லோராலும் அதை அடைவதற்கு நம்ம வந்து அதிக முயற்சிகளும் பயிற்சிகளும் தேவைப்படுது. சாதாரணமாக நம்ம எல்லாரும் இந்த 4வது கியர்ல தான் இருக்கிறோம். அந்த 4th கியர் என்னன்னா பீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 4th கியர்ல தான் அன்றாட வேலைகளை எல்லாம் செய்யறோம். அன்றாட சலிப்புகள், கோபம், வெறுப்பு, நம்முடைய பிரச்சனைகள், நம்ம அல்லது அலுவலகத்துக்கு போறது, அங்க வர்றது, இங்க வர்றது, வெளியில போகும்போது அங்க போய் நின்னா டிராபிக்ல ஜாம் ஆகும். டிராபிக் ஜாம்ல எரிச்சல் வரும், கோபம் வரும். இவைகள் எல்லாம் இந்த பீட்டா வேவ்ஸ்ல நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த பீட்டா வேவ்ஸ் மன அழுத்தத்தினுடைய வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு அன்றாடம் ஏற்படுகிற நிகழ்ச்சிகளுடைய நெருக்கம், அப்புறம் நிகழ்ச்சிகளுடைய ஒரு கம்பல்ஷன், அப்புறம் அங்க வந்து சிஓ வருவாரு, டிஓ வருவாரு, அப்புறம் அங்க வந்து பிள்ளைகள் டீச்சருங்க ஒழுங்கா கிளாஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகளுக்குள்ள நம்ம பயணிக்கின்ற போது இந்த பீட்டா வேவ்ஸ்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓரளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒஞ்சி மாலை நேரத்துல எல்லாம் உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு சிரிச்சிட்டு அமைதியாக காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப எந்த வேவ்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆல்பா வேவ்ஸ்ல இருக்கிறோம். ஓரளவுக்கு அமைதி தருகின்ற நிதானமான சூழல்கள் எல்லாம், நிதான சூழலில் இருக்கின்ற ஒரு அமைதி தருகின்ற சூழல்ல நம்ம இருக்கிறோம். இதற்கு அடுத்த கியர் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் பீட்டா கியர். அவ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் அப்படியே போய் பெட்ல படுத்து ரிலாக்ஸ்டா படுத்திருப்போம்ல, படுத்திருக்கின்ற அந்த நேரத்திற்கும் நாம் ஆழமாக தூங்குவதற்கும் இடைப்பட்ட நேரம் தான் அந்த தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய ஆழ்மனம் லேசாக விழித்து நம்முடைய புறமனம் அப்படியே கொஞ்சம் தூங்குறதுக்கு ரெடி ஆகிற நேரம் தான் தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். கடைசியில நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்துல நம்முடைய பாடி நம்மளை வந்து ரிவைவ் பண்ணிக்கிற நேரம் அது என்னன்னா டெல்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கனவுகள் அற்ற ஒரு தூக்கத்திற்கு நம்ம போகும்போது நம்ம பாடியை வந்து அது என்ன செய்யுது, ரிகவர் பண்ணிக்குது, பாடியை குணப்படுத்தி கொள்ளுகிறது. இந்த 5 வேவ்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன வேவ்ஸை தேர்ந்தெடுக்கிறோம்? இந்த தீட்டா வேவ்ஸை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இப்ப சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், இந்த நரம்பியல் பதிவை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். பீட்டா நிலையில நிலைக்கிற போது இங்க பீட்டா நிலையில் நம்முடைய மூளையில ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்கல்டி உட்கார்ந்து இருக்கிறார். அவரு மூளையினுடைய காவல்காரன். வெளியில இருந்து யார் வந்தாலும் அவர் ஈஸியா உள்ள விட மாட்டார். எல்லாரையும் செக் பண்ணி ஓகே இது கரெக்ட், ஓகே ஓகே இதோட ஒத்து இருக்குதா, எல்லாம் சரியா இருக்குது, அவங்களதான் உள்ள விடுவார். ஒத்து வராத எண்ணங்களையோ அந்த சொற்களையோ அவர் உள்ள விட மாட்டார். நான் வந்து ரொம்ப ஏழை, இந்த ஏழையானவன் நான் சொல்றேன், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், எனக்கு நாளைக்கு வந்து 5 கோடி வந்து வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த காவலாளி என்ன சொல்றான், உன் பேங்க் பேலன்ஸ பாரு, ஒண்ணும் இல்ல, சைபர் தான் பேங்க் பேலன்ஸ், உனக்கு கடன் இவ்வளவு இருக்கு, நீ எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும், உனக்கு எப்படி பணம் வரும், எங்க இருந்து உனக்கு பணம் வரும், எந்த இடத்துல இருந்து உனக்கு வர முடியும், உனக்கே வேலை இல்ல, பணம் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அந்த நினைவுகளை, நீ உணர்கிற அந்த உணர்வுகளை அவன் வந்து மூளைக்கு அனுப்ப மாட்டான், அங்கே தட்டி விட்டுருவான். ஆக நான் பீட்டா நிலையில் நினைக்கின்ற நினைவுகள் உணர்வுகள் எல்லாமே இப்படிதான் என்ன ஆகிறது, கெட் அவுட் ஆகிடுது. இதனால் தான் நம்முடைய ஆழ்மனத்தில் நாம் நினைக்கின்ற அந்த பாசிட்டிவ் பதிவுகள் போய் சேர்வது கிடையாது. அதனால் தான் நம்ம அந்த தீட்டா நிலையை நாம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இந்த தீட்டா நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய அந்த மனம் ஓரளவுக்கு அப்படியே அமைதிக்குள்ள வருது. அமைதிக்குள்ள வரும்போது ஆழ்மனம் விழித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கு. அப்ப இந்த ஆழ்மன விழிப்புக்கும் இதற்கும் இடைப்பட்ட அரை மயக்க நிலை, இந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய காவலாளி கிரிட்டிக்கல் ஃபேக்கல்டி இருக்கிறார்ல, அவர் தூங்க போயிடுறாரு. இப்போ நீங்கள் ரிப்பீட்டடா அந்த 10 நிமிடங்களுக்கு உங்களுடைய சங்கல்பங்களை, அல்லது நீங்க வந்து நான் வெற்றியாளன், நான் வந்து கடவுளுடைய குழந்தை என்று நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், நான் ஆரோக்கியமானவன் என்று எதை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிற்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவைகளை தெளிவாக நம்ம மனதுக்கு சொல்ல சொல்ல இந்த மனதிற்கும் அந்த ஆழ்மனத்திற்கும் இடைப்பட்ட அந்த மெல்லிய ஒரு லேசான ஒரு திரை இருக்கு, அது வழியாக இது நம்முடைய ஆழ்மனத்தை போய் சேர்ந்து விடுகிறது. இப்போ
புதிய பாசிட்டிவ் வந்து நம்ம வைப்ரேஷன்ஸை கொடுக்கறதுனால இந்த பாசிட்டிவ் அலைகள் உள்ள போய் புதிய ரோட ஃபார்ம் பண்ணுது, மெலிதான புதிய ரோட ஃபார்ம் பண்ணுது. அப்ப இந்த ரோட ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நாம் இதை பதிவு செய்கின்ற போது இதுவும் அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் போய் புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குகிறது. அப்போ என்ன ஆகுது, மீண்டும் நம்முடைய மூளை என்ன செய்யும், அந்த பாசிட்டிவா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். பழைய நம்முடைய நினைவுகள் இவைகளெல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. இப்படி புதிய பதிவுகளை, பாசிட்டிவ் பதிவுகளை அதிகமாக பதிவு செய்ய நம்மிடத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த நெகட்டிவ் பதிவுகள் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. நாம் பாசிட்டிவான மனிதராக மாறுகிறோம். அப்போ இந்த பதிவுகளை செய்ய வேண்டிய நேரம் 2 நேரம். எந்த 2 நேரம்? காலையில் கண் விழித்த உடனே அரை மயக்க நிலையில் நீங்கள் உங்களுடைய கட்டில் படுத்து ரிலாக்ஸ்ட் ஆகி ஒரு 10 நிமிடங்கள் இந்த பயிற்சியை நாம் செய்வோம். அதன் பிறகு அதே போல இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பும் அந்த 10 நிமிடங்கள் அந்த பயிற்சியை செய்வோம். இப்படி ஒவ்வொரு நாளும் காலையில 10 நிமிடம், மாலையில 10 நிமிடம் அந்த தீட்டா நிலையில் இந்த பயிற்சிகளை செய்ய இந்த நம்முடைய ஆழ்மனத்தில் புதிய பதிவுகள் ஏற்பட்டு நம்மிடத்துல எப்பொழுதும் நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சி, அமைதி, நம்பிக்கை தருகின்ற செய்திகள் நம் மனதில் பதிய வைக்கப்படுகின்றன. புதிய சாஃப்ட்வேர் எல்லாம் அங்க கிரியேட் ஆகுது. இந்த புதிய சாஃப்ட்வேர் புதிய பாடல்களை நமக்கு பாடும். புதிய நம்பிக்கை தருகின்ற ஆக்கப்பூர்வமான பாடல்களை பாடும். நம்ம கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியாக வெளிப்படுத்துகின்ற பாடல்களை பாடும். இதனால் நாம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நன்றி உணர்வும் அமைதியும் கொண்டவர்களாக, நிறைவும் கொண்டவர்களாக நம்மால் உருவாக முடியும். நிச்சயமாக நம்முடைய அடைக்கல அன்னை நமக்கு இதற்கு உதவி செய்வாள். அவளுடைய துணையோடு, அவளுடைய பராமரிப்போடு இந்த பயிற்சிகளை செய்து நம்ம மனதில் நேர்மறையான அதிகமான பதிவுகளை பதிய செய்து நம் மனதை நாம் பக்குவப்படுத்துவோம். இதனால் நம் வாழ்வு சிறக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.